பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, அதிலேயும் உலக முதன்மொழி, உயர்தனி செம்மொழி, தனித்து இயங்கும் தகுதி தமிழுக்குண்டு, தமிழே ஞாலத்தின் தாய்மொழி பண்டு என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் உள்ள 3000க்கும் மேற்பட்ட மொழிகளின் மூல மொழியாக, தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழியை தாய்மொழியாக உயிரிலும் மேலான ஆகையினாலே தான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கினோம். அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய தமிழ் தேசிய பேரினத்தவர்கள். உலகத்தின் முதல் தேசிய இனமே தமிழ் தேசிய பேரினம்தான். உலகத்தின் முழு முதற் தேசமே நம்முடைய தாயகம் தமிழ்நாடு தான். உலகத்திற்கு மொழியை கொடுத்தவர்கள், கலை இலக்கியத்தை கொடுத்தவர்கள், நாகரிகத்தை கொடுத்தவர்கள், பண்பாட்டை உலகெங்கும் பரப்பியவர்கள் தமிழர்கள் என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. உலகில் தமிழர்கள் வாழாத நாடில்லை. அந்த அளவுக்கு உலகு தழுவிய ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள். அவருடைய நீண்ட நெடுங்கால கலை இலக்கிய வரலாற்று பண்பாட்டு கூறுகளுக்கு மாறாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிகழ்கிற, அதாவது கொடுமையான நிகழ்வுகள் உலகத் தமிழர்களை உலுக்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய மானாமதுரையில் ஆகாஷ் என்ற ஒரு இளைஞர், அவர் ஏதோ தகராறு செய்தார். அவரும் இதுபோல் தொடர்பில்லாதவர்களை அறிவால் வெட்டினார், குத்தினார் என்கின்ற ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையம் கொண்டு செல்லப்படுகிறார். சரி, காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டவர் முறையான உசாவல் செய்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறைக்கு அனுப்புவதனே காவல்துறை கடமை. மாறாக அந்த இளைஞரை வன்கொடுமை செய்து சித்திரவதைகளுக்கு உட்பட்டு அவர் காலையை முறித்து பாலத்திலிருந்து தூக்கி போட்டு என்னென்னமோ சொல்கிறார். இறுதியாக மதுரை மருத்துவமனையில் வாழ வேண்டிய, அவன் வன்முறையாளராகவே இருக்கட்டும், குற்றச் செயலில் ஈடுபட்டவராக இருக்கட்டும், நாம் அதை மறுக்கவில்லை. ஆனால் தண்டனை கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு? அது நீதித்துறைக்கு தான் இருக்கிறது. அப்படியானால் அந்த நீதித்துறை மூலம் தண்டனை பெற்று தந்து அவன் தன் தண்டனை காலத்தை அனுபவித்து தவறை உணரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவதுதானே காவல்துறையினுடைய கடமையாக இருக்க முடியும், அரசனுடைய கடமையாக இருக்க முடியும். அதை விடுத்து அந்த இளைஞனை கொலை செய்கிற வகையிலே காவல்துறை நடந்து கொண்ட விதம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி அனைத்து கட்சி தலைவர்களும் அதை கண்டித்து அறிக்கை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இப்போ நம்முடைய விளாத்திக்குளம் வேடநத்த கிராமத்திலே பிள்ளை, நம்முடைய பிள்ளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து அவர் ஒரு அரசு ஊழியராக போய் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அந்த குடும்பத்தை வறுமை கோடு என்கின்ற அந்த கொடும் பிடியிலிருந்து விடுதலை செய்வாள் என்ற ஆயிரம் கனவுகளோடு அந்த பெற்றோர்கள் பாதுகாத்து வளர்த்து படிக்க வைத்து கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு மாணவி மாலை நேரத்திலே வீட்டிலே ஒதுங்கும் இடம் இல்லாத காரணத்தினாலே ஒதுங்குவதற்காக வீட்டுக்கு அருகில் உள்ள புதர் பகுதிகளுக்கு சென்றால் பிள்ளை வீடு திரும்பவில்லை. சரி, ஒரு 2 மணி நேரம் தேடி பார்த்துவிட்டு பெற்றோர்கள் தொடர்புடைய காவல் நிலையத்தில் புகார் செய்தால் உடனடியாக அந்த புகாரை ஏற்று உரிய விசாரணை நடத்தி அந்த ஊரை சுற்றி அல்லது காவல்துறைக்கு தெரிகின்ற அந்த எல்லை வட்டாரத்தை சுற்றி பாதுகாப்பு வலயத்தை இறுக்கி நடவடிக்கை எடுத்திருந்தால் குற்றவாளிகள் தப்பி இருக்க முடியாது, ஒரு காலம் முடியாது. ஆனால் நீங்கள் காவல்துறையில், இந்த காவல்துறையில் நீங்கள் புகார் கொடுக்க முடியாது.
மகளிர் காவல்துறையிலே புகார் கொடுங்கள், அங்கே போய் கொடுங்கள், எங்கே போய் கொடுங்கள் என்று ஒரு நாள் முழுதும் அந்த 12ஆம் வகுப்பு மாணவியின் பெற்றோர்களை காவல்துறை அலைக்கழித்து கடமையை செய்யாமல், ஒரு உயிர் என்று பார்க்காமல், ஒவ்வொரு உயிரையும் உடலையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை அரசு கொண்டு, அதற்குத்தான் சட்டம் ஒழுங்கு காவல்துறை நீதித்துறை. அந்த கடமையை செய்யாமல், அதற்குத்தான் அவர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் ஊதியங்கள் வழங்கப்படுகிறது. அதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்காமல் பெற்றோர்களை அங்கே இங்கேயும் அலைக்கழித்து, இதில் பெற்றோர்கள் பிள்ளையை காணவில்லையே என்கின்ற மன வேதனையில் மன உளைச்சலில் இருப்பவர்கள்ட்ட உங்கள் பிள்ளை அங்கே போயிருக்கும் இங்கே போயிருக்கும் என்று அதிகார திமிரிலே பேசுகின்ற காவல்துறை கயவர்களை என்ன செய்யலாம்? சரி, நிலைமை முற்றிவிட்டது. கடைசியில் பிள்ளை கந்தர கோலமாக பிணமாக கடக்கிறான். பாலியல் வன்மங்கள் அங்கே அரங்கேறி இருக்கின்றன. ஒதுங்கும் இடத்திற்கு ஒதுங்கிய பிள்ளை வீட்டுக்கு திரும்பவில்லை. பிறகு மக்கள் கொதித்தெழுந்து போராடிய உடனே அந்த இடம் திராவிட மாடல் சமூக நீதி சாதியை ஒழிக்க வந்த பேர் இயக்கம் போராளிகள் நாங்கள் என்று வாய்களிலே இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த காட்டுக்கு போகும்போது சமூக விரோதிகளால் பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாகி மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அது சம்பந்தமாக கடந்த 4 நாட்களாக இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் காவல்துறை முதல் 2 நாள் அந்த பொண்ணை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அதில் முக்கியமாக குளத்தூர் எஸ்எஸ்ஐ செல்வராஜுங்கிறவர் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ், அதாவது அந்த குடும்பம் தன்னோட குழந்தைய காணும்னு தவிச்சு போய் நிற்கி அங்கே காவல்துறை தான் தஞ்சம் அப்படின்னு போய் நிற்கும்போது என்ன வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதோ அது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்தியிருக்காரு, அந்த ஊர்க்காரங்களை கொச்சப்படுத்தியிருக்காரு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் நேற்று மிகப்பெரிய போராட்டத்தை குறுக்கு சாலையில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முறப்பநாடு காவல் ஆய்வாளர், அதாவது அந்த லிமிட்டுக்கும் இந்த அவருக்கும் சம்மந்தமே கிடையாது, அவர் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு அங்கே ஜனநாயக முறையில் போராட்டம் பண்ணக்கூடிய யாருமே குற்ற வழக்கு இல்லாத அப்பாவி பொதுமக்கள், ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் போராடக்கூடிய மக்களை ஏதோ ஒரு கொலை குற்றவாளிகளை மிரட்டுற மாதிரி மிக கண்ணியமில்லாத அளவுக்கு மிரட்டி, அதுலேயும் தமிழ்நாடு யாதவ மகாசபை மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட தலைவரை சட்டையை பிடிச்சி ஒரு மனித உரிமைக்கு மீறான ஒரு செயலை செஞ்சுருக்காரு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே போல நம்முடைய சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்திலே அஜித்குமார் என்ற இளைஞர் நிகிதா என்ற ஒரு கள்ளத்தனமான பேராசிரியர் கட்டிய கணவனுக்கே இறந்தகம் செய்தவள். அவள் ஏதோ தன்னுடைய மகிழ்ந்துக்கு திறவை கோயிலுக்கு போன இடத்துல கொடுத்தால் அவர் வண்டி எடுத்து ஓரமா விட்டார், என் வண்டியில் இருந்த நகையை காணும்னு ஒரு புகாரை கொடுத்து அந்த அஜித்குமாரை கைது செய்து உயிரிழக்கக்கூடிய கொடுமை அங்கே நடைபெற்றது. அப்ப சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே நாட்டு குடிமக்களினுடைய உயிருக்கு உழை வைக்கிற போக்கு இருக்குமேனால் இது என்ன ஜனநாயக நாடு என்பதுதான் நம்முடைய கேள்வி. இதற்கிடையே அனைத்து கட்சி தலைவரும் அறிக்கை கொடுக்கிறார்கள். நேற்று நம்முடைய மக்கள் நீதி மைய தலைவர், நம்முடைய உலக நாயகன் கதாநாயகன் கமலஹாசன் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படிப்பட்ட நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை நாகரிக சமுதாயமாக எப்படி நாம் பார்க்க முடியும்? இந்த அநாகரிகத்தை வளர்த்ததே நீங்க தானே. 1970 நீங்க என்ன படம் நடிச்சீங்க? உணர்ச்சிகள். வெட்கமா இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு? கமலஹாசனுக்கு, கூத்தாடி கமலஹாசனுக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நம்முடைய சட்டம் ஒழுங்கை காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா சேலத்தில் பேசின 2 ஆண்டுக்கு முன்னால, நான் முதலமைச்சராக இருக்கிறேன், சட்டம் ஒழுங்கை என் கையில் வைத்திருக்கிறேன், எங்காவது மக்கள் விரோத செயல் நடைபெற்றால், உண்மைக்கு மாறான செயல் நடைபெற்றால், ஒழுக்கக்கேடு நடைபெற்றால் நான் சர்வாதியாக மாறுவேன். இன்னைக்கு எங்க போனாரு? அப்பா தானே பிள்ளைகளுக்கு விளாத்தி கொடுத்துக்கு உடனே போயிருக்க வேண்டாமா? சென்னையில் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும்
மக்கள் வரிப்பணத்திலே விளம்பரத்தை வாரி இறைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, எங்கே போனது உங்கள் சர்வாதிகாரம்? இன்றைக்கு எத்தனை நாட்கள் ஆனது? மக்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். விளாத்திக்குளத்திலே, தூத்துக்குடியிலே நடவடிக்கை என்ன? இத்தனை நாளைக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அங்க போறாங்க. ஏன் அடுத்த நாள் போனா என்ன? நம்முடைய அமைச்சர் கீதா ஜீவன் போனா என்ன? அங்க போய் மக்களிடம் சமாதானம் பேசுறாங்க. அதே போல எல்லா கட்சி தலைவர்களும் இதுல சாதிய பார்வையும் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சிக்கல், ஒரு உயிர் இருக்கிறது, ஒரு மகளை இழந்திருக்கிறோம். அந்த மகள் எந்த குடியை சேர்ந்தவள் என்ன? அவ தமிழ் மகள். அந்த பிழையை வன்கொடுமையாக நாம் இழந்திருக்கிறோம் என்று பார்க்காமல் அங்கேயும் சாதிய நாங்கள் தான் எங்கள் சமூகம். அரசே சமூக நீதி என்று வாயிலே பேசக்கூடிய அரசே, பெரியார் பிறந்த மண் என்று பேசக்கூடிய அரசே, அந்த பிள்ளை எந்த சமூகம்? அப்படியானால் அந்த ஆய்வாளர், காவல் ஆய்வாளர் போராடுகிற மக்களை ஒடுக்குவதற்கும் மடக்குவதற்கும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வெட்கமா இல்லை? இதுதான் திராவிட மாடலா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் பெரியார் பிறந்த மண்ணா? சரி, இதற்கெல்லாம் மூல காரணமா இருப்பது எது? 40 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா, தமிழ் குடிதாங்கி மருத்துவர் ஐயா, மதுக்கடைகளை மூடுங்கள் 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 என்று நெஞ்சி வெடிக்க கத்திக்கொண்டிருக்கிறாரே. ஒரு முதுபெரும் தலைவர் சொல்கிறாரே, நீங்கள் மூடவில்லை, அதற்கான ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், எங்களுடைய போராட்டங்களுக்கு மதிப்பளிங்கள், சட்டப்படி நாங்கள் சட்டப்படியும் போராடுகிறோம், உயர் நீதிமன்றத்திலே போராடுகிறோம், உச்ச நீதிமன்றத்திலே போராடுகிறோம், உங்களுக்கு வழிகாட்டுகிறோம், சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூடுங்கள். எடப்பாடியார் ஆட்சி காலத்தில், பச்சைத்தமிழன் ஆட்சி காலத்தில் போராடி இந்திய துணைக்கண்டத்தில் எவரும் செய்யாத அரிய செயலை மக்கள் நலன் சார்ந்து, ஏழை எளிய மக்கள் நலன் சார்ந்து, உழைக்கும் மக்கள் நலன் சார்ந்து, ஒடுக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்து, வேளாண்குடி மக்கள் நலன் சார்ந்து, பனையூர் பணக்கார மக்கள் நலன் சார்ந்து அல்ல, அன்றாடம் பாடுபட்டு உழைத்து உண்கின்ற பாட்டாளி மக்கள் நலன் சார்ந்து மதுபான கடைகள் மூடுங்கள். அனைத்து அயோக்கியத்தனங்களின் தாயாக இருப்பது மதுபான கடை. அந்த மதுவை உற்பத்தி செய்கிற முதலாளிகளாக ஆட்சியாளர்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மதுவால் தாலி அறுக்கிற இளம் பெண்கள், கனிமொழியே சொன்னது தானே, விதவைகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. உங்க ஆட்சியில் குறைஞ்சதா? அப்படியானால் 1972க்கு முன்பு 1937 இருந்து 7 முதலமைச்சர்கள் மது என்றால் என்ன என்று தெரியாத சமுதாயம் இருந்ததா இல்லையா? நாகரிகமான சமுதாயம் இருந்ததா இல்லையா? பண்பாடான சமுதாயம் இருந்ததா இல்லையா? ஒழுக்கமான சமுதாயம் தமிழ்நாட்டில் இருந்ததா இல்லையா? எப்பொழுது எங்கே நாகரிகம், எங்கே பண்பாடு, எங்கே ஒழுக்கம், எங்கே நீதி நேர்மை, எங்கே வாய்மை? அப்படியானால் இவை எல்லாம் நாசமாக குட்டிச்சோராக போனதுக்கு திராவிட மாடல் தானே காரணம். முதலமைச்சர் சிந்திக்க வேண்டாமா? வேடநத்தத்தை பாருங்கள், மானாமதுரையை பாருங்கள், சிவகங்கை மாவட்டத்தை மடப்புறத்தை பாருங்கள், நாங்குநேரி பெரும்பத்தை பாருங்கள். இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். சட்டம் ஒழுங்கு கெடுகிறது, ஒழுக்க கேடு வளர்கிறது, அப்பாவி இளைஞர்கள் உயிர் இழக்கிறார்கள், வளர வேண்டிய மாணவ கண்மணிகள் வன்கொடுமையால் கொல்லப்படுகிறார்கள். இந்த கொடுமைகளிலிருந்து மக்களை பாதுகாக்க அப்பா நான் என்று சொல்லுகிறீர்கள். ஒழுக்கக்கேடு என்றால் சர்வாதிகாரம் என்று சொல்கிறீர்கள். அதை ஒரே ஒரு முறையாது உறுதி செய்வதற்கு முன்வாருங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே 40 ஆண்டு காலம் இந்த ஒழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் உழைக்கும் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு சிறு பதவிக்கு கூட வராமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பில் நேர்மையான, உண்மையான, வாய்மையான, ஒழுக்கமான, நாகரிகமான சமுதாயம் வளர வேண்டும் என்கின்ற அனைத்து கட்சி தலைவரின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வேண்டி விரும்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.